அவர்கள் நமக்கு உணர்த்த வருகிறார்கள். மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் மருந்து அல்-குர்ஆனில் உள்ளது என உஸ்தாத் கூறிவிட்டார். காலை எழுந்து முதல் இரவு தூங்கும் வரை எத்தனை சுன்னத்துகள், எத்தனை துஆக்கள், அதில் அடங்கியிருக்கும் அறிவியல் உண்மைகள் எத்தனை எத்தனை. காட்சிரன் கண் மருத்துவமனை நபி வழி சுன்னத்து முறையில் கண்களை எப்படி பாதுகாக்கலாம் என டாக்டர் கூட கேட்கலாம். இருக்காங்களா? ஆமினா மரியம் டாக்டருக்கு வாங்க. ஆஷிக் பேஷண்ட் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க சார். உள்ள அனுப்புங்க. அனுப்புறேன் சார். உள்ளப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உட்காருங்க. உங்களுக்கு என்ன தூரத்துல இருந்து பார்த்தா எல்லாரும் ரெண்டா தெரியுது, கிட்ட போய் பார்த்தா அது கூட தெரியல. மொபைல் போன் எழுத்துக்கள் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நல்ல பவர் வச்சு பார்த்தாதான் தெரியுது டாக்டர். டிவி மொபைல் போன் எல்லாம் ரொம்ப பவர்ல வச்சு பார்க்க கூடாது. அதுல இருந்து வர கதிர்களால் நம்மளோட கண்களுக்கு பாதிப்பு ஏற்படும். நானும் அதை விடலாம் தான் பார்க்கிறேன். அது என்னை விடாது போல் இருக்கே. எல்லாம் நம் கையில தான் இருக்கு. குரான் படிங்க, உங்களோட கண் கூர்மையாகும். நைட்டு தூங்கும் போது சுருமாயிட்டு தூங்குங்க, உங்களோட கண் பிரகாசமாக இருக்கும். இந்த சொட்டு மருந்து காலையில நைட்டு 2 வேளை 2 சொட்டு போட்டுட்டு தூங்குங்க. சரிங்க டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்கிறேன். மொபைல் போன் டிவியை விட கண்ணு தான் ரொம்ப முக்கியம். புரிஞ்சா சரி. உங்களுக்கு நான் பவர் கிளாஸ் எழுதி தரேன், அது போட்டுட்டு என்னை திரும்பி வந்து பாருங்க. கரெக்டா இருக்கு டாக்டர். ஜஸாக்கல்லாஹு கைரன். சுருமா ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமாட்டில் எப்பொழுதும் சுருமா இருக்கும். இறைவேல் படுக்கும் போது 2 கண்களும் 3 முறை சுருமா இட்டு கொடுத்தால் தூங்குவார்கள். மருத்துவ நிபுணர்கள் கண்களுக்கு சுருமா இடுவதினால் சூரியனின் ஒளி கதிர் கண்களை தாக்குவதில்லை, அதாவது கண் பார்வை கூர்வதில்லை. இதனால் வேக்குறு கண்களில் ஏற்படாது. இதனால் கண்ணெரிச்சல் ஏற்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், கண் பார்வை கூர்மையாக வேண்டும் என்று நாடினால் இறைவேல் படுக்கும் போது 2 கண்கள் படுக்கும் போது சுருமா இட்டுக் கொள்ளுங்கள். சுருமா இடும் முறை சுருமா 3 முறை இடுவது சுன்னத்தாகும். வலது கண்களின் 2 முறை, பிறகு இடது கண்களின் 3 முறை, பிறகு வலது கண்களின் 1 முறை, அதாவது ஆரம்பமும் இறுதியும் வலது கண்ணாய் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு சுருமா இடக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். காட்சி 3. பல் மருத்துவமனை நபி வழி சுன்னத்தான முறையில் பற்களை எப்படி பாதுகாக்கலாம் என டாக்டர் கூட டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க. பேர் என்ன? என் பேர் ஆமினா அஞ்சம். ஏறிட்டா காருங்க, டாக்டர் கூப்பிடுவாங்க. ஆஷிக் பேஷண்ட் வரலாம்ப்பா. அப்புறம் டாக்டர் இந்த மாதிரி இல்லைப்புங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர், எனக்கு 3 நாளா பல்லு வலி டாக்டர். நான் என்னென்னமோ கை வைத்தியம் செஞ்சு பார்த்துட்டேன், இன்னும் அதிகமாகவே தவறி குறைய மாட்டேங்குது. இந்த பல்வலியால் எதையுமே சாப்பிட முடியல, விழுங்க முடியல டாக்டர்.
என்னது 2 பல் சொத்தியா இருக்குதா? அதான் எவ்வளோ வலியா? டெய்லி 2 வரை பிரஷ் பண்றீங்களா? சாப்பிட்ட பிறகு ஏன் பால் குடிச்சாலும் சரி வால் கொப்பளிக்கும். சாப்பிட்ட பிறகு வால் கொப்பளிப்பது நபி வழி சுன்னத்தாகும். 5 வேளை தொழுகைக்கு சேருல்ல. அப்போ மிஸ்வாக் யூஸ் பண்ணி பல் தேய்க்கணும். மிஸ்வாக்கா அது எப்படி இருக்கும்? நான் பார்த்ததே இல்லையே. இதுதான் மிஸ்வாக். இதை கொண்டு பல் துலக்கினால் புத்தி கூர்மையாகும். தொண்டை வலி சளி எல்லாம் சரியாகிவிடும். நபி அவர்களேன் எப்போதும் இந்த மிஸ்வாக்கை கொண்டுதான் பல் தேய்ப்பார்கள். நபி வழி சுன்னத்தை மறந்ததால் தான் பல வியாதிகளுக்கு ஆளாகிவிடும். ஆமா டாக்டர், ரொம்ப விலை கொடுத்து பேஸ்ட் வாங்கி பல் துலக்குகிறோம். எல்லாம் கெமிக்கல் தான். நான் பல் வலிக்கு மாத்திரை எழுதி தரேன். சுடு தண்ணியில் உப்பை போட்டு வாய் கொப்பளிக்கணும். இந்த மிஸ்வாக்கை கொண்டு தினமும் 5 வேளை இரவு படுத்த முன் மிஸ்வாக் கொண்டு பல் துலக்கிவிட்டு படுத்தா நபி அவர்களின் சுன்னத்தை பின்பற்றி நன்மையும் கிடைக்கும். பல்களும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இனிமே மிஸ்வாக்கை கொண்டு பல் துலக்க ஆரம்பிச்சுடுறேன். வரேன் டாக்டர். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. பாத்தீங்களா பாத்தீங்களா? கேட்டீங்களா கேட்டீங்களா கேட்டீங்களா? அல்லாஹ்வின் கட்டளைப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றி வாழ்ந்தார். அந்த டாக்டர் இந்த டாக்டர் இந்த போக ஜஸாக்கல்லாஹு ஹைரா. இப்போது நீங்கள் கண்ட இந்த நாடகம் ஒரு சாதாரணமான நிகழ்ச்சி அல்ல, நம் வாழ்க்கையில் சிந்திக்க வைக்கும் ஒரு முயற்சி. நாம் அனைவரும் சிந்தித்து